இருக்குல்ல. ஸோ அது வந்து எனக்கு முதல்ல தெரியல எனக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ட்ரைனிங்ல சொன்னாங்க. ரவிச்சந்திரன் சார் சொன்னார், உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை நாயை வலிக்கிறவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். ஆமா, இல்லை நம்மளை அப்படித்தானே ட்ரீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு யோசனை வந்தது. அப்போ அவர் சொன்னார், அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களா நீங்களா அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சுது. ஆனால் ஆமா இல்லை, அது காரணம் நம்ம தான் இல்லை, அவங்க இல்லைல்ல. அப்போ நம்மளை மாற்றிக்கிட்டா அவங்க வந்து நம்மளை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறது மாறும். கரெக்டா? நம்மளை சுற்றி அப்போ இந்த விஷயமே தெரியாமல் வெளியே நிறைய பேர் கோவப்பட்டு இருக்காங்க. என்ன மதிக்க மாட்டான், என்ன அதை பண்ண மாட்டான், என்ன இவன் இதை பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அவங்க கிட்டே இல்லை பிரச்சனை, நம்ம தானே காரணம். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? அது எனக்கு வந்துட்டு ரியாலிட்டி வந்து புரிஞ்சுது. ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 40 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷத்துல வந்துட்டு முடிக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க யாரெல்லாம் வந்துட்டு தூங்கிக்கிட்டே கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலும் பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா இதுக்கு அப்புறம் சொல்ல போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து சரிப்பா, வீட்டுல இருக்க முடியாது. கண்ணை திறந்துட்டு ஒரு சில பேர் ஒரு விஷயம் தேவைன்னா கண்டிப்பா நீங்க வந்து நான் சொன்ன போது உங்களுடைய ஸ்டோரி எல்லாம் உள்ள போயிட்டு இருப்பீங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அங்கிருந்து வெளியில வரணும். நீங்க அப்பதான் நான் சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டா நோட் பண்ணணும். எப்பா உனக்கு நான் சொல்ற விஷயம் புரியாதுப்பா. புரிஞ்சாலும் நீ ஏத்துக்கிற மனநிலை கிடையாது. நீ தயவுசெய்து புரியாது. வெளியில வந்துருங்க. அங்கிருந்து வெளியில வந்து நீங்க இப்ப நான் சொல்ற லைஃப் ஸ்டைல் வேற, என் லைஃப் ஸ்டைல் வேற. எஸ், நான் கொஞ்சம் ஸ்டடி ஆகிற வரையும் இங்கே தான் வருவேன், வேறு வழி இல்லை. இனி நான் பேமெண்ட்டே போடலாம். புரியல? ஆமாம், 2 நாள் காசு அது வந்துச்சு, இன்னைக்கான காசு வரலையே. சார் 2 வண்டி செஞ்சீங்களேப்பா? ஆ என்ன பண்ணல நீ சொல்லலாம். 80% நீ பண்ணா 20% நான் பண்ணேன், அவ்வளோதான் வித்தியாசம். அது போய் எதுவுமே பண்ணலாங்கிறா, எனக்கு புரியல. என்னெல்லாம் பண்ணுமோ அதான் சொல்ல போறோம். நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு கேட்டா நீ அதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லுவ. எனக்கு அதெல்லாம் வேலை தான்ப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 வாட்டி எழுதுன அட்டம் பாஸே ஆகும். ஒரு 7வது வாட்டி தான் எனக்கு 200 கொடுக்குது. அவ்வளோதான். நான் உங்ககிட்ட பெருசாலாம் கேட்கல. நான் எனக்கே தெரியும் நேற்று வேலை நீ செய்யலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா விடாம வந்துட்டு எப்படியாவது பாஸ் ஆகணும்னு நினச்சி எழுதி ட்ரை பண்ணிட்டே இருந்த பாருங்க. லாஸ்ட் வாட்டில் வந்துட்டு காப்பி பண்ணி தான் நான் வந்துட்டு காப்பி அடிச்சு தான் நான் வந்துட்டு பாஸ் ஆனேன். அது போய் தங்கச்சி தான் எனக்கு பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. அந்த 50 ரூபா மைனஸ் பண்ணிட்டேன் நான். சரியா? ஓகேங்க, நம்மளுடைய நீங்க வந்து என்னன்னா ஒரு பொதுநலமா நீங்க வந்துட்டு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆகிடும். ரைட்ல வந்துட்டு நிறைய இருக்கும். பொதுநலமா நீங்க வந்துட்டு யோசிக்கணும். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறவங்களா பாருங்களா, பொதுநலமா யோசிச்சு அவங்களால நடக்கும். அவங்க பணக்காரங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் உலக லெவல்ல பெரிய பணக்காரங்க அவங்க வந்துட்டு பர்சனலா யோசிக்கல. பொதுநலமா மக்களுக்கு நிறைய உதவிகள் நடக்கும். அது நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. உனக்கு சொன்னப்போ தான் பண்றேன். ஆட்டிடியூட் மட்டும் காட்டாத என்கிட்ட. நார்மலா பேசு. நிறைய பேர் பணக்காரங்க. அசிங்கமா பேசுறேன், நார்மலா பேச மாட்டேன். நீ திடீர்னு ஹைப் ஆகுற. இன்னும் அசிங்கமா பேசக்கூடாது மட்டும் சொல்றேன். சரியா? அந்த டைம்ல நான் என்ன பண்ணா இவன் பேசாம இருப்பான்றது உனக்கு தெரியாதா? எனக்கு சொல்லு. இல்ல இல்ல, என்ன பண்ணா இவன் அசிங்கமா பேசாம இருப்பான்றது உனக்கு தெரியாதா? எப்பா சாமி, ஒருத்தனை ஓட வைக்கிறதுல இருக்காத, ஒருத்தவனை எப்படி வாழ வைக்கணுன்றத இரு. சரியா? நின்னா போச்சு. சொல்லு. சரியா? கூப்பிட்டு இதை சைடா, இதை இப்படி பண்ணாதா, இதை பண்ண நீ சொல்ல மாட்டிய. இல்லை, எனக்கு ஃபைனலாக நீ சொல்லு. கோவப்படாம நீ ஒரு வார்த்தை பேசுங்க. நீ தெரிய மாட்டேங்குது.
வேணாம் நீ வந்து நிறைய பேர் ட்ரீம் தேவையில்லாம நீ கேள்வி தான் கேட்குற டென்ஷன் ஆகுற ஒரு பொறுமையாக சொல்ல மாட்ற சொன்னா மட்டும் திட்டுறேன். ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா செலவு வேணும். அதான் வந்துட்டு ட்ரீம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க செலவு பண்ற அளவுக்கு உங்க லைஃப்பை மாத்திக்கணும்னா அப்போ நீங்க அப்போ கோல்ல ஒர்க் பண்ணணும், ட்ரீம்ல ஒர்க் பண்ணணும். ஓகேவா? உங்களோட கோல்னா என்ன? எப்போ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோல் நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு மூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எதுக்காக? ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுடைய கோல் எது? நான் வந்து ஒரு பெரிய வீடு வாங்குறது என்னோட கோல். அதை மாத்திருங்க. அது வந்து உங்களுக்கு செலவு கொடுக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், செலவு. இது வந்து பாத்தீங்கன்னா கோல் கிடையாது. இது வந்து ட்ரீம். நீங்க பிரிக்க தெரிஞ்சுக்கணும். புரியல? ட்ரீம் எது பிரிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஒரு கார் வாங்கணும். இது உங்களுடைய ட்ரீம், கோல் கிடையாது. எந்த அந்த வண்டிக்காரர்கிட்ட வாங்கினல அந்த லாஸ்டா குட்டி என்ன செஞ்சிய? ஓகேவா? அந்த காசு தான் 500 ரூபா கொடுத்தாங்க. அதனால அந்த 500 ரூபா உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு 3 மாசம் மாசம் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாசத்துல நான் இவ்வளவு இன்கம் எடுக்கணும் அப்படின்றது கோல். ஓகேவா? நேத்துக்கான சேலரி வந்து நீங்க அந்த டேங்கர் வண்டி போனதுக்கு அது கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய கோல். அப்புறம் வந்துட்டு 26 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா HPL குவாலிஃபை குயிக்கா இது உங்களுக்கு. ஆமா அந்த 2 நாளுக்கு தான் கொடுத்தேன். இன்னைக்கானது எதுவுமே கொடுக்கலையே. ஓகேங்களா? கோல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓகேங்களா? ட்ரீம் வந்து நீங்க அடிக்கடி பார்க்கணும். பாத்தீங்கன்னா கோலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு குயிக்கா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேவா? கோல் ஒருத்தங்க குயிக்கா கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ட்ரீம்ஸ் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கோலுக்கும் ட்ரீம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது. பணம் 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 ஓடுனீங்க அப்படின்னா பணம் என்ன ஆமாப்பா 1000 ரூபாப்பா வேகமா ஓடாது. நீ எனக்கு கொடுத்த 500 ரூபா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். கொடுத்த ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு வந்து பணம் எதுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியா இருந்து பணம் வேணுங்க கண்டிப்பா. நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க பணம் எதுக்கு ஹெல்த்தியா இருக்கு, நம்ம வந்துட்டு நல்லதா சாப்பிடணும், அப்புறம் காசு இல்லாம எப்படி நல்லதா சாப்பிட முடியும்? கரெக்டா? ஷேக் குடிக்கணும்னு கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா கிளப் ஓனருக்கு தான் கிடைக்கும். அது கூட நம்ம ஐடியில காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே கட்டங்க. ஆனா காசை விட நல்ல விட பெரிய விஷயங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்கு. அந்த பெரிய புரியுதுங்களா? நீங்க வந்து காசு பின்னாடி ஓடிட்டே இருக்கலாம். ஒரு கட்டத்துல வந்துட்டு மாத்திரம் தந்துருக்கும், லைஃப் பாதியில முடிஞ்சிடும். ஓகேவா? காசு பின்னாடி ஓடாதீங்க. காசை வந்துட்டு உங்க பின்னாடி ஓடி வர வைக்கணும். ஓகேவா? காசு ஓடி வர வைக்கணும். அதுக்கான வந்து செலவு ஒர்க் பண்ண தலைகளை தான் நம்ம வந்துட்டு என்ன புரியல லேர்ன் பண்ணிட்டு. ஓகே, ஆட்டிட்யூட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. அது வாங்கிக்கலாம். இன்னைக்கு மாத்திரீங்க பிசினஸ் நல்லா நடக்கும். சரி நீங்க எனக்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி கூட மைனஸ் பண்ணிக்கோ. 150 கொடுத்து சொல்றேன் நான். 50 rupees மைனஸ் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா 150 ரூபாய் கொடுத்து ஓரமாவா கவலைப்படுற ஆட்டிட்யூட் கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் எது கவலைப்படுறதே கவலைப்படுறது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து கவலைப்படுறதே கிடையாது. என்ன விஷயம் புரிஞ்சிச்சு சரிங்களா? என்னன்னா இப்ப பாருங்க இந்த போட்டோல பாருங்க. இந்த போட்டோ வந்து செடி, ஒரே ஒரு செடியை வச்சுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த கீழே உள்ள போட்டோல பாருங்க தோட்டமே வச்சுட்டு அவங்க 2-3 செடி வேஸ்டா போச்சு, அவங்க கவலைப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஒரே செடியை வச்சுட்டு ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஹாப்பி இருந்ததுன்னா நம்மளை சுத்தி பீப்புள் வந்து நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஹாப்பியா இருந்தா நினைப்பாங்க. நம்ம வந்து கவலைப்பட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கவலை வந்துட்டு ஃபேஸ்ல தெரியும் போது நம்மள பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க பீப்புள். அப்போ நம்ம வந்து வந்துட்டு ஒரே ஒரு கஸ்டமர் ஓகே ஹாப்பியா இருக்கு சொன்னாரா சார் அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கணும். ஆனா கீழே இருக்கு பாருங்க, நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து உங்களால வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். சந்தோஷமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கஸ்டமர் வந்து ஹாப்பி என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கொடுக்கும். ஆனா அந்த ஒரு கஸ்டமர் வச்சு ஹாப்பியா இருக்குன்னா நீங்க வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிடும். ஒன்றும் போதும் அப்படி இல்லை, அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு 2 பேர் தான் வந்துட்டு நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஹெர்பலைஃப் அப்படி சொல்லல. ஹெர்பலைஃப் வந்து அன்லிமிட்டட்னு சொல்லிருச்சு. எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல வரேன். எப்பயுமே எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட்டோம் அப்படின்னாக்கா சரியா வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் நடக்காது.
கவனிங்க. ஓகேங்களா? நீங்க எது பண்ணாலும் இந்த உலகத்தை 4 பேர் 4 விதமா சொல்லதாங்க செய்வாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த கரெக்டுன்னு ஒத்துக்கிறாங்களா? உலகத்தில் இருக்க மொத்த பேரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஆமாப்பா இது கரெக்ட் யாரும் ஒத்துக்கிற விஷயம் ஒரு விஷயம் இருக்கா? எத்த தவிர வேற யாருமே எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த தான் ஆமாப்பா கடைசியா சாவப்பா அப்படின்னு ஒத்துக்குவாங்க. நீங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால யார் என்ன சொல்றாங்கன்றத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஆனா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டுல இருக்கிறாங்கல்ல உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் ஹெர்பலைஃப் ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? வேணான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு சில வீட்டுல பேரண்ட்ஸ் வந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு திருப்பி வந்து ஆமாங்க உங்களுக்கு வாய்ப்பு பண்ணலாம் தெரியாதுன்னு சண்டை போடக்கூடாது. 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரியாக்ட் ஆர் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? 2 விஷயம் இருக்கு. அதான் நீங்க கவனிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். மறுபடியும் நீங்க தெரிஞ்சுக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா பதியும் மைண்ட். ஓகேங்களா? ரியாக்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லி 2 விஷயம் இருக்கு சொல்றேன்னா நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒண்ணு ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்றாங்கன்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்க மத்தவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்றீங்களா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களான்னு பாருங்க. நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை சால்வ். நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? நானே என் ஒய்ஃபும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் ஓகேன்னு சொல்றாங்க, நான் ஏதோ ஒரு விஷயம் ஓகே இல்லைன்னு சொல்றேன். ஓகேங்களா? அவங்க வந்து கரெக்ட்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட்னா என்ன? நான் வந்து சொல்றேன் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? நான் வந்துட்டு ஹெர்பலைஃப் கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். செமினார்லாம் போயிட்டேன் பார்த்துட்டேன். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வரல, செமினாருக்கு வரல. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஹெர்பலைஃப் ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க உடனே திருப்பி ஏற்கனவே நகையெல்லாம் கொண்டு போய் காலி பண்ணதெல்லாம் போதாதா? அவங்க ரியாக்ட் பண்றாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவங்க வந்துட்டு ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும், அதனால ரியாக்ட் பண்றாங்க. நான் கம்முன்னு இருக்கணும், அதான் ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியுமே. நான் தான் வந்து நிறைய பிசினஸ்ல கொண்டு போய் காசை போட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சுதானே அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நான் வந்துட்டு இல்ல நான் இதுக்கெல்லாம் தெரியும், நீ வாய மூடு, நீ ஒரு லேடி, உனக்கு என்ன தெரியும்? அது வந்து என்ன அர்த்தம் ஆயிடும் அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ரியாக்ட் பண்றது ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றேன். இப்ப அம்மா அப்பா இருக்காங்க, உங்ககிட்ட எதனா சொல்றாங்க, நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உங்களுடைய அசோசியேட்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட எதனா ஒன்று சொல்றாங்க, போய் பார்த்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ஹெர்பலைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சீனியர், அப்ப எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே கரெக்ட். அப்போ வந்துட்டு ரியாக்ட் பண்றவங்க சீனியர் கிடையாது. நல்லா புரியுதா? ரெஸ்பான்ஸ் என்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவங்க தான் சீனியர். புரியுதுங்களா? ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண அவங்க என்ன சொல்றாங்க பொறுமையா நம்ம காதலத்தை வந்து கேட்கணும். அதை வந்துட்டு மைண்டுக்கு கொண்டு போகணும், மனசுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே குட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. நீங்க வந்து ஜெயிக்கணும் இல்லைன்னு சொல்லல, ஜெயிக்கிறதுக்கு நினைங்க, ஆசைப்படுங்க, வேணாம்னு சொல்லல. ஜெயிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா மாறணும், இன்டெலிஜென்ட்டா மாறணும். அந்த இன்டெலிஜென்ட் என்ன நம்ம ஹெர்பலைஃப்ல அப்படின்னா ஓகேவா? ப்ராடக்ட் ரிசல்ட், கவுன்சிலிங், இன்விடேஷன், இதெல்லாம் நீங்க ரெடி ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நம்பி நிறைய பேர் இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும். நீங்க இதுல வந்து நான் ஏன்னா எங்களுக்கு தான் நடந்தது. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 வருஷம் பெருசா பேசிக்ல ஸ்ட்ராங்கே ஆகல. ஆனா பிசினஸ் நான் வந்து லைஃப் மாறணும்னு நினைக்கிறோம், ஆனா மாறவே இல்லை. நாட்கள் போகுது, ட்ரைனிங்க்கு காசு செலவாகுது, ஆனா ஹெர்பலைஃப் விட்டு நாங்க போல. அதுக்கு நீங்க கூட 3 வருஷம் பொறுத்து மாறலாம் அப்படி சொல்ல வரல. நீங்க அந்த மாதிரி லேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கல் வந்து இடியாப்ப சிக்கலா மாறிடும். நம்ம சிக்கலே எடுத்து தெரியல, நம்ம எங்க இடியாப்ப சிக்கலை எடுப்போம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நீங்க எந்த மட்டும் போதாது, பேசிக்ல ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? டீட்டெயில் ப்ரெசன்டேஷன், கஸ்டமருக்கு வந்து அப்டேஷன் ஹேண்டிலிங்கு, நம்ம இதெல்லாம் எங்க கத்துப்போம்? ட்ரைனிங்ல கத்துப்போம். அப்ப ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷன் வந்து நம்ம பே பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட், இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது சுச்சுவேஷன் வருது, இல்லைங்க இல்லைங்க, அப்ப நீங்க வந்து ஒண்ணு நினைங்க. நீங்க என்னைக்கோ ஒண்ணு நீங்க ஹெர்பலைஃப்ல ஜாயின் பண்ணீங்கல்ல, ஜாயின் பண்ணும்போது ஏதோ ஒரு நல்ல கார் வந்திருக்கு ஹெர்பலைஃப்ல ஜாயின் பண்றது. ஓகேவா? அதை நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. எப்பெல்லாம் நீங்க வெக்ஸ் ஆகுறீங்களோ அப்ப எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எதுக்காக ஹெர்பலைஃப்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நீங்க நினைக்கணும். ஓகே
ஓகேங்களா? எப்பயாச்சும் வந்து ஹெர்பல் லைஃப் வேணாம்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுக்கு தோணுது பாருங்க, அதுக்கு அடுத்த ட்ரைனிங் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க அந்த ட்ரைனிங் பண்ண சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்போம், ஓகேவா? அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். நல்லா கவனமா கவனிங்க. அப்ப அது மெடிக்கல்ல மாத்திரை மட்டும் வாங்கி கொடுப்போம். நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா புரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சளி பிடிச்சிருக்கு, இரும்பாரு. சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? எப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா டென்ஷன் ஆயிடக்கூடாது. எந்த பிரச்சனையும் வேணாலும் இருக்கட்டும், சாவ போனா விட ஓகேவா? என்னன்னா ஒரு பிரச்சனை இஷ்யூ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சொன்னாரு, என்னன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா கோவப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுஸ் கம்மி. ஆனா கோவத்துல நம்ம பேசுற வார்த்தைக்கு ஆயுஸ் அதிகம். புரியுதுங்களா? கோவத்துல நம்ம வந்து வார்த்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளவு சீக்கிரம் சாவாது. ஆப்போசிட் இருக்கிற மனசுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்ததுனால கோவப்படும் போது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு என்னன்றதுல வந்து ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும், ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மைனஸ் ஆகுது. ஓகே, நீங்க வந்து என்னன்னா ப்ளேம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயம்னாலும் மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து பொறுமை வேணும். ஏன் பொறுமை வேணும்? நம்ம லைஃப்பை மாற்றது நம்ம ஒரு ஆள் தாங்க இருக்கணும், வேற யாரும் கிடையாது. நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம். உலகத்துல என் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா அவங்க லைஃப்பை மாற்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அப்பா அம்மா அவங்க லைஃப் தான் அவங்க இருக்காங்க. யாரும் வந்துட்டு நம்மளுக்காக யாருமே கிடையாது. பசங்களா இருக்கட்டும் யாருமே கிடையாது, ஓகேங்களா? அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசை, பாசம், சக்சஸ் ஆகும், எல்லாமே தனிப்பட்டது, ஓகேங்களா? அதே ஸ்பான்சரும் அதே மாதிரி தான். ஸ்பான்சர்லாம் வந்து நம்ம லைஃப்பை மாத்துறது கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிடாதீங்க பொறுப்பை. அவங்க லைஃப்பை மாத்துறதுக்கு தான் அவங்க. நம்ம லைஃப் அதுக்கு நம்ம டவுன்லைன்ஸோட லைஃப்பை மாத்துறதுக்குலாம் நம்ம கிடையவே கிடையாது, ஓகேவா? நம்ம லைஃப் வந்து நம்ம மாத்தலாம். அவங்க வந்துட்டு என்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆசைப்படலாம், நம்ம டவுன்லைன்ஸ் வந்து லைஃப் மாறிடணும் அப்படின்றது நம்ம ஆசைப்படலாம். கட்டி நம்ம டவுன்லைன்ஸ் வந்துட்டு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுப்பெடுத்து அவங்க பேசிக்ல ஸ்ட்ராங் ஆகி அவங்களுடைய லைஃப்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்க ஒத்துக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க லைஃப் மாறும், ஓகேங்களா? ஸோ நம்ம போட்டு வந்து அவங்கள வந்துட்டு மாத்தணுன்றதுக்காக ஓவர் கேர் எடுக்கிறன்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போயிடுவோம். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ண நிறைய பேர் இழந்துட்டேன். நான் தான் காரணம். என்னுடைய டவுன்லைன்ஸோடைய லைஃப் வந்து மாறணும், அதுக்கு நான் காரணம். நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நான் தானே காரணம் ஆயிட்டேன். அதனால நான் வந்து அவங்களை வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவுன்சிலிங் தெரியுமா காணாமே போயிட்டாங்க, டென்ஷன் தாங்காம, ஓகேங்களா? ஸோ படிக்கணும்ன்றது அவங்க கிட்ட சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். ஏன்னா அவங்க என்னைக்கு கத்துக்கணும் அன்னைக்கு தான் அவங்க லைஃப் மாறும். அதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சா போதும். நம்மளுடைய தலைமையை வச்சு அவங்களுடைய லைஃப் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களால வந்துட்டு கையாள முடியாது. மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அவங்கள ரெடி பண்ணணும், அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. பாருங்க, நம்ம வந்து நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வரல, நம்மளுக்குலாம் வந்து நம்ம தலையெழுத்து தான், ஓகேவா? நம்மளுடைய தலையெழுத்து வந்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கோம். நம்மளாம் ஜெயிக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறோம், ஓகேங்களா? ஆக்சுவலி ஜெயிச்சதுனால தான் உலகத்துக்கே வந்தோம். இந்த லைஃப் ஏன் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்துட்டு மொத கேம்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நம்ம ஜெயிச்சதுனால தான் நம்மளுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மே உலகத்துல லைஃப்ல ஒரு பிளாட்ஃபார்மே கிடைச்சதே வந்து அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டாங்க. அதை நம்ம உணரணும், புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஃபெயிலியர் தான், என் தலையில தான் எழுதிருக்கு, எனக்கு எப்பயுமே இப்படிதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாங்க நடக்கும், புரியுதா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு நடக்கும், புரியுதா? ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு ரொம்ப முடிச்சுக்கேன், ஓகேங்களா? கரெக்டாக நான் வந்துட்டு போறேன், டைம் ஆகுது. ஓகே, இன்னும் டைம் இருக்கு, ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்னது தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னதே தான் இங்கே ரிப்பீட் ஆக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் மறுபடியும் சொன்னதே தான் சொல்கிறேன். ஏன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா புதுசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்களோ அதுதான் ரிப்பீட் ஆகும் எல்லா ட்ரைனிங்லையும், ஓகேவா? இவர் வந்துட்டு ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுறாரு, ஜெயிச்சவங்களாம் புதுசாக ஏதோ பண்ணுறாங்க, ஜெயிச்சவங்க எல்லாருமே புதுசாக தான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் பண்ணுறது ஒன்று தான், ஓகேவா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாதது ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஜெயிக்க வைக்குது, அவ்வளோதான். அது என்னன்றதான் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். எப்பயுமே என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க, மாறும், சுச்சுவேஷன் மாறும். இதையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். எல்லா விஷயத்துலையும் லேர்னிங் கிடைக்குங்க. நான் வந்து எர்பலைஃப் வரதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் ஆகும், ஓகேங்களா? அதெல்லாம் சும்மா கிடையாது, அதெல்லாம் டைம் வேஸ்ட்லாம் கிடையாது. அங்கே தான் நான் என்னுடைய வாழ்க்கைனா என்னன்றதை கண்டுபிடிச்சேன். ஃபெயிலியரில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உணர முடியும். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒரு வேளை ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டேன்.
நல்ல காலம் ஹெல்ப் பண்ணல. ஓகேங்களா? ஹெல்ப் பண்ற அளவுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை அந்த சமயத்துல. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பசங்க வந்து நல்லா இருக்கணுன்ற ஆசை தான். ஓகேவா? ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி உதவி இருந்தாங்கன்னா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். வேற எதனா பிசினஸ் ட்ரை பண்ணிருப்பேன். ஹெர்பல் லைஃப்ல வந்து எவ்வளவு லைஃப் மாறுது. நான் இன்னைக்கு தோன்றதுனால தான் இன்னைக்கு இதுல வந்து ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு இதுல வந்து ஜாயின் பண்ணதுனால தான் ஏகப்பட்ட பேரோட லைஃப் மாறுது இல்ல. ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே ஹாப்பியா இருங்க. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு முயற்சி பண்ணணும். அன்ஹெல்த்தியா அப்படியே விட்டுறாதீங்க. ஹெல்த்தியா இருக்கணுன்றதுக்கு நீங்க வந்துட்டு விருப்பப்படுங்க. ஓகேவா? என்னன்னா எல்லாருமே நினைக்கிறது ஆசைப்படுறது என்னன்னா, எல்லாருமே வேலைக்கு போறாங்க வராங்க, எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒண்ணுதாங்க உலகத்துல இருக்கவங்க மொத்த பேருமே என்ன வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஆரோக்கியமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். இது ஒண்ணுதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா அதை தேட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹாப்பி ஹெல்த்தையும் மறந்துடுறாங்க. புரியுதுங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்கணுத்தையும் மறந்து ஹெல்த்தியா இருக்கணுன்றதையும் மறந்து ஆனா எதையும் வந்து தேடுறாங்க. அதுக்கு என்னதுன்னு அவங்களுக்கு கொஞ்ச நாள் மறந்தே போயிடுறாங்க. அதுக்கு அப்படிதான் வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மறக்க கூடாது. என்ன பிசினஸ் பில்ட் ஆகும்